வீட்டில் வந்து இட்லி சப்பாத்தி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் வச்சுருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு குருமா ரெசிபி இருந்தால் நல்லா இருக்குங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சூப்பரான ஒரு மட்டன் குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டைம் பாஸ் பண்ண வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் லைட்டாக சூடாகணுன்னு கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு கரண்டி அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சலை இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ரெண்டு பீசஸாக. அடுத்தது ஒரு 10 லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 300 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ்டாக, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ மட்டன் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 300 கிராம் வெங்காயம் ஓகே. இப்போ வந்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதக்கின உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மட்டன் பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் அப்படி புளிஞ்சு ஊற்றிடலாம். அடுத்தது ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு கரண்டி, அடுத்தது ஒரு அரை கரண்டி மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கிற மட்டன் மசாலா ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கரண்டி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கரண்டி பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நல்ல மிளகு பொடி. அவ்வளோதான் ஸ்பைசஸ். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். ஓகே, சூப்பர். மட்டன் கொஞ்சம் வதங்கியாச்சு. அடுத்தது இதில் ஒரு அரை தேங்காயும் ஒரு 10 பீஸ் கேஷ்யூ நட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ இதில் லைட்டாக புதினா இலையும் லைட்டாக மல்லி இலை அப்படியே தூவி விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இந்த நேரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டால் போதும். ஓகே, சூப்பர். மூடியாச்சு. நான் பாருங்கள், ஆயிலெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆகிட்டு வீட்டில் தோசை சப்பாத்தி இடியாப்பம் எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்குது. என்ன பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா மணமாக இருக்குது. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா மணக்க மட்டன் குருமா பார்த்தீங்களா, நல்லா வாசனை இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ ஓகே, இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.